சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூட ஒளிகளில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரே. பரிசுத்தமுள்ளவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பரிசுத்தர். நாங்கள் பரிசுத்தமுள்ளவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கம்பீரமே எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர். எங்கள் ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், தொழுக வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக. கர்த்தராகிய தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உங்க கரத்தில் எங்களை முற்று முடிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க பொறுப்படுத்திக்கங்க. இன்று நடைபெறுகிற 3 ஆராதனைகளிலும் உங்க தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உலகால் யாவுமே வாயில் முடங்கிடுதே, உலகால் யாவுமே
வாசம் செய்யும் ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய நிறுத்தினியே சத்திய தேவன் நீரே கழுவிய நிறுத்தினியே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம் வல்லவரே நல்லவரே என்று தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமை மாட்சிமை தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அல்லேலூயா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் தகுதியானவர் அவர் ஒருவரே பரிசுத்த தேவன் அவர் ஒருவரைத்தான் பணிந்து தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அவர் ஒருவர் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர் எனவே அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லை தண்ணீரில் கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகலை ஆண்டவர் சமூகத்தில் இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை போன்ற அக்கினி போராட்டங்களை போன்ற தண்ணீர் ஆனாலும் அவிஞ்சும் போகலை மூழ்கியும் போகலை கர்த்தர் நம்மை தாங்கினார் அல்லேலூயா இடரவில்லை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது நம்முடைய கால்களை அவர் இடறுதலுக்கு தப்புவித்தார் நம் கால்கள் இடராமல் காத்தார் நம் கால்களை இடராமல் காத்தார் சேதமணுகாதபடி காத்தார் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவில்லை இமை பொழுதும் அவருடைய கிருபை விலகலை அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாமா இந்த பாடலை
அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ. கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ. ஒரு இருதயம் தந்து விட்டீ. பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றி விட்டீ. ஒரு இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ. வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ. இனி வரும் நாட்களெல்லாம் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி நடந்து வந்தாலும் சேதமில்லாமல் காக்கிறவர் அவருடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடி 2 சரணங்களை மாத்திரம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம் யாவரும் எழுந்து நின்று எக்கால சத்தம் வானில் தொனித்திட என் இயேசு மகாராஜன் வந்துடுவார். கிறிஸ்தவத்தினுடைய மைய நோக்கம் இதுதான். எப்பொழுது அந்த எக்கால சத்தம் தொனிக்கும்? எக்கால சத்தம் நமக்கு எப்பொழுது தொனிக்க போகிறது? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இதுதான் கிறிஸ்தவத்துடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பு. இதுக்கு தான் சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் வருகை வரைக்கும் தான் இந்த சபை இருக்கும். அவர் வருகைக்கு பிறகு சபை இருக்காது. எனவே சபை எதிர்நோக்கி போகிற ஒன்றே ஒன்று, எக்கால சத்தம் வானில் தொனித்திடும் அந்த நாளுக்காகத்தான். பாடி ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆண்டவர் சமூகத்தில் எக்கால சத்தம் வானில் தொனித்திடும் அந்த நாளுக்காகத்தான் ஓடுகிறோம். எனவே இந்த படம் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூத பாடல் தொனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூத பாடல் தொனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னி கவலை அங்கு இல்லை, கர்த்தராமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தராமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார்.
வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடும். ஆண்டவர் அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் பாக்கிய நாள், அந்த நாள் மகிமையின் நாள், முகமுகமாய் தரிசிக்கும் நாள், முகமுகமாய் தரிசிக்கும் நாள், முகமுகமாய் தரிசிக்கும் நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு பெரிய மகிமை நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் அல்லவா? மகிமை நம்பிக்கை நமக்குள் வைத்திருக்கிறார் அல்லவா? ஒரு மகிமை நம்பிக்கை நமக்குள் நித்திய ஜீவ காலமெல்லாம் ஊறுகிறதே, ஊற்றாய் ஊறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் இப்படிப்பட்ட நாட்களில், இப்படிப்பட்ட இதோ இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட ஒரு மகிமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் 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 அந்த மகிமையான நாட்களை நாம் காண வாஞ்சிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஓ ரஷகரபா. சபை ஆயத்தப்படணும், சபை ஆயத்தப்படணும், சபை ஆயத்தப்படணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்க போகிறோம், எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்க போகிறோம், எப்பொழுதும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம், எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க போகிறோம், எப்பொழுதும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்க போகிறோம். அவர் மாத்திரமே உயர்த்தப்பட்டவர், உயர்த்தப்பட்டவர். அவருக்கு மாத்திரமே துதி, அவருக்கு மாத்திரமே புகழ்ச்சி, அவருக்கு மாத்திரமே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியு கணமு உமக்கே, துதியோ கணமோ தூயோனே உமக்கே, துதியோ கணமோ உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து கனி கூரட்டும். உந்தன் மீன் நாட்டம் கொள்வோம், மன அமைதி பெறட்டும். உந்தன் மீன் நாட்டம் பெறட்டும்.
இயேசையா நீ ஒருவரே. சக்கரன்யா குணமரபா துதியோ கணமோ பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. நீலாவை காணும் போது நடத்த எம்மாத்திரம் ஐயா, என்னை நினைந்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. இயேசையா உந்தன் திருநாமம் இயேசையா உயர்ந்தது. உந்தன் திருநாமம் ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் எவ்வளவு உயர்ந்த நாமம், பாவிகளை ரட்சித்த நாமம், சாபத்தை நீக்கின நாமம், வியாதியை சுகமாக்கின நாமம், கட்டுகளை உடைத்த நாமம், பரலோக நம்பிக்கையை தந்த நாமம் அல்லவா? பரலோக நம்பிக்கையை எங்களுக்கு விதைத்த நாமம் இயேசுவின் நாமம். உயர்ந்தது திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, அந்த நாமத்து சொந்தக்காரருக்கு ஆராதனை, அந்த நாமத்துக்கு சொந்தக்காரராகிய தெய்வத்துக்கு ஆராதனை. அவர் ஒருவர் மாத்திரமே ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே இயேசையா. எஸ் ஃபாதர், உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட பாட மகிமையால் நிரப்புகிறார் அல்லவா? அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதிக்க நம்முடைய இருதயம் நிரம்புகிறது அல்லவா? அவர் ஒருவரை மாத்திரம் அல்லவா நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒருவரை மாத்திரம் அல்லவா நாம் ஆராதிக்கிறோம். ஆராதிக்க நம்முடைய இருதயம் நிரம்புகிறது அல்லவா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் ஆராதிக்க வீணையே சுரமண்டலமே ஆண்டவரை ஆராதிக்க என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அல்லவா? நிரம்பி வழிகிறது அல்லவா? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய மனமகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகிறார் அல்லவா? இந்த தெய்வீக சந்தோஷத்தால் நம்மை நிரப்புகிறார் அல்லவா?
நாமத்தில் மேலானதே, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசுவே உம் நாமமே மேலானதே, மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசுயா, இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. அவர் நாம மாத்திரமே மேலானது, அவர் மாத்திரமே உயர்ந்தவர். ஆண்டவரே, உங்களை மட்டும் ஆராதிக்கிறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய கௌரவமே நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய பெருமையே நீங்க தான் ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு கிரீடம். நாங்க உங்களை எங்க தலையில வச்சு கொண்டாடுவோம் ஆண்டவரே. எங்களை வாழ வைத்தவர் அல்லவா, எங்களை வாழ வச்சவர் அல்லவா, எங்களை நிக்க வச்சவர் அல்லவா. தொடர்ந்து உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு இயேசுவினிடத்தில் வைத்த அன்பின் அளவுகள் என்கிற தலைப்பின் கீழே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அன்பின் அளவுகள். எத்தனையோ மக்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தார்கள். ஆனால் அவர்கள் வைத்த அன்பை பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தில் சொல்லப்படலை. சில பேர் இந்த காலத்துலையும் எப்படி கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கா, இப்படியெல்லாம் செய்யணும்னு பைபிளில் சொல்லியிருக்கா, இதெல்லாம் பைபிளில் செய்யணுமான்னு சொல்லியிருக்கா அப்படின்லாம் சில கேள்விகள் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்முடைய அன்பின் நிமித்தம் நாம் எதை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் நாம் எதை செய்தாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அதை அறிந்து கொள்கிற முகாந்திரமாக ஒரு சில தேவனுடைய மனிதர்கள், சில மக்கள் ஆண்டவரிடத்தில் அவங்க வச்ச அன்பு, ஆண்டவரிடத்தில் அவங்க காண்பித்த அந்த பற்று, எந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரிடத்தில் பற்று வைத்தார்கள், எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தார்கள், அந்த அன்பின் அளவுகோல், அந்த அன்பின் அளவீடு என்ன என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் வாசிக்கலாமா? அங்கே 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லாசரு உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவர் அடுத்த முறையாக பெத்தானியாவுக்கு வந்தார்.
இயேசுவுக்கு அங்கே இரவு விருந்து, அது ரா விருந்து செய்தார்கள். மார்த்தாள் அவருக்கு இயேசுவுக்கு பணிவிடை செய்தால், லாசருவும் பார்த்தீங்கன்னா அங்கே பந்தி இருந்தவர்களில் லாசருவும் ஒரு ஆள். பார்த்தீங்களா? அப்பொழுது இந்த லாசருவினுடைய சகோதரி மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் கூந்தலினால் இயேசுவின் பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார். பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். பெத்தானியா என்பது லாசருவினுடைய ஊர். மார்த்தாள், மரியாள், லாசரு, இவங்க 3 பேருமே அண்ணன் தங்கச்சிகள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் தான் லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டார். மரித்து எத்தனை நாள் கழித்து இயேசு உயிரோடு எழுப்பினார்? 4 நாள் ஆயிற்றே என்று சொன்னார்கள். அந்த 4 நாள் ஆன, மரித்தும் 4 நாள் ஆன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பின பிறகு அதற்கு அடுத்த அதிகாரத்தில் இயேசுவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட் வைக்கிறாங்க. நம்ம பாஷையில் சொல்லப்போனால் ஒரு ட்ரீட்டு. அந்த ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மார்த்தாள் எப்போவுமே அந்த அம்மாவுடைய வேலை பணிவிடை செய்கிற வேலை தான். மார்த்தாள் எப்போவுமே அவங்களுடைய ஹேபிட்டு, அதுவும் ஒரு கிஃப்ட்டு, பணிவிடை செய்கிற கிஃப்ட்டு. ஆனால் மரியாள் எப்போவுமே இயேசுவின் பாதத்துக்கும் மரியாளுக்கு எப்போவுமே ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இயேசுவின் பாதத்துக்கும் மரியாளுக்கு எப்போவுமே ஒரு லிங்க்கு. ஏன்னா முன்னாடி ஒரு முறை இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருந்தவள் மரியாள். இன்னொரு முறை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இதே மரியாள் அந்த இயேசுவின் பாதத்தில் ஒரு நலதம் என்கிற விலையேற பெற்ற பரிமள தைலம். நம்ம ஊர்களெல்லாம் பரிமள தைலம் கிடைக்கிறது கஷ்டம். கிடைக்கும், ரொம்ப காஸ்ட்லி. அந்த ஸ்மெல் உங்களுக்கு எங்கேயுமே, இந்த வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, அவங்கக்கிட்ட அந்த ஒரு வாசனை இருக்கும். இந்த வாசனை இவங்களுக்கு மட்டும் எப்பறா அடிக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம், இதுதான் இஸ்ரேல் தேசத்தில் கிடைக்கிற பரிமள தைலம். அந்த பரிமள தைலம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டில், ஒரு ராத்தல். ஒரு ராத்தல்ங்கிறது 320 கிராம். எவ்வளோங்க? 320 கிராம் கொண்டதான் ஒரு ராத்தல். ஒரு 320 கிராம் கொண்ட அந்த ராத்தலை, அந்த லிக்விடு, அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில் இந்த மரியாள் ஊற்றினாள். ஊற்றினது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது எப்படி செஞ்சாங்க அந்த அம்மா? அந்த பாதங்களில் பூசி துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது ஒருத்தர் சொல்றாரு, அச்சோ, எதுக்கு இவ்வளவு ரூபாயை செலவு பண்ணி வேஸ்ட் பண்றீங்க? இதை எவ்வளவுக்கு விற்கலாம்? 300 பணத்துக்கு இதை விற்கலாமே. அதனுடைய மதிப்பு, அந்த கொண்டு வந்த ராத்தல், அந்த பரிமள தைலத்தினுடைய மதிப்பு 300 தாலந்து, 300 பணம். 300 பணத்துக்கு இதை விற்கலாமே அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அவர் யாருன்னா யூதாஸ், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிற ட்ரெஷரர். அவர் ட்ரெஷரர் தான் சொல்றார். யூதாஸ் காரியத்து தான் இந்த 12 பேர்ல ட்ரெஷரர் இவர் தான். அவர் பணப்பையை சுமந்தவர். அதனால அவர் சொல்றார், எதுக்கு இவ்வளவு பெரிய செலவு? இப்படி செய்யணும்னு எங்க எழுதியிருக்கிறது?
இவருடைய பாதத்துல இதை கொண்டாந்து ஊத்தணும்னு எங்க இருக்குது? இது எதுக்கு இப்படி செலவு பண்றீங்க? இது எங்கே எழுதப்படல. ஆனால் மரியாள் இயேசுவை அன்பு கூர்ந்ததுக்காக இதை விட பெருசா வேற எதுவும் என்னால் செய்ய முடியாது என்பதை காண்பதற்காகத்தான் ஒரு அன்பின், இயேசுவின் மேல வைத்த அன்பின், அந்த அன்பின் மிகுதியினால் அவள் செய்த ஒரு மிகப்பெரிய அடையாளம். அல்லேலூயா. இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாது. அன்பின் அளவுகள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நாம் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாக மாற வேண்டும். வேதத்தில் இப்படி இருக்குதா, நம்ம இப்படியெல்லாம் செய்யணுமா? அப்படிலாம் இல்லை. அந்த அன்பின் மிகுதியினால் செய்ததான் மரியாள். உடனே யூதாஸ் வேண்டாம், இது எதுக்கு செய்யற அப்படி கேட்கிறப்ப ஆண்டவர் சொல்றார், விடு விடு, அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டு, அவள் என்னை அடக்கம் செய்வதற்கு அடையாளமாக அவள் செய்கிறாள் அப்படின்னு சொல்லி விட்டுரு, ஃப்ரீயா விட்டுரு. அவள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு நீ ஏன் தடை பண்ணுகிறாய்? என் மேல அவள் பிரியமா இருக்கிறதுக்கு நீ ஏன் தடை பண்ற? அவளை விட்டுரு, அவளை ஃப்ரீயா விடு. என் அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த மரியாள் இயேசுவின் மேல வைத்த அன்பை காட்டுகிறது. இயேசுவின் மேல வைத்த அன்பை காட்டுகிறது. அன்பு என்றாலே கொடுக்கறதுல தாங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கொடுக்கிறது, செலுத்துகிறது, இதுல தான் அன்பே ஆரம்பிக்கும். பிரயாசம், பிரயாசத்துல தாங்க அன்பு. பிரயாசப்படணும். இந்த மரியாள் இயேசுவினுடைய பாதத்தில் அந்த நளதம் என்கிற பரிமள தைலத்தை ஊற்றி இயேசுவின் மேல், இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறோம்? இன்னைக்கு நம்ம ஒன்றும் தைலத்தை ஊற்ற வேண்டியதில்லை. நம்முடைய மனதில் நான் ஆண்டவருக்கான எதையாயிலும் ஒன்று செய்யணும். எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த எத்தனையோ மிஷினரிகள் ஆண்டவர் எங்களுக்கு செய்த உபகாரத்துக்காக நான் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிதாங்க அவங்க மிஷினரி பயணமாக வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்லாண்ட் மிஷினரி சிஎம்எஸ் ஸ்தாபனத்தை நிறுவினவர். சிவகாசி, சாத்தூர், 7000 பண்ண, சிறுவில்லிபுத்தூர் இருக்கிற சிஎம்எஸ் பள்ளிக்கூடம் அவர் உருவாக்கின பள்ளிக்கூடம். கடைசியில் பார்த்தீங்கன்னா சிவகாசியில் சாட்சியாபுரத்தில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்னைக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக தான் அந்த புறத்துக்கு சாட்சியாபுரம் என்று பெயர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சாட்சியாபுரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே தடிக்கு விழுந்த வீடு கிறிஸ்தவ வீடு. நீங்கள் தடிக்கு ஒரு வீட்டில் விழுந்தாலும் கிறிஸ்தவ வீட்டில் தான் விழணும். காரணம், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாலோடைய அது மிகுந்த பலன் கொடுக்கும். சாகாவிடில் அது பலன் கொடுக்காது. இன்னைக்கு ராக்லாண்ட் மிஷினரி ஒரு கோதுமை மணியாக சிவகாசியிலே சாட்சியாபுரத்தில் அவர் விதையாக விதைக்கப்பட்டார். இன்னைக்கு சாத்தூர் இருக்கட்டும், இந்த 7000 பண்ண இருக்கட்டும், இந்த பகுதிகளிலெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியம். இந்த சாத்தூரில் ரட்சிக்கப்பட்டவங்க இன்னைக்கு பல இடங்களில் ஊழியர்களாக இருக்கிறாங்க. ஊழியர்னா சாதாரண ஊழியங்களில் அவங்க சபையில் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்க சபையில் ஆயிரக்கணக்கான மக்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். காரணம், அதுக்கெல்லாம் அந்த மிஷினரிகள் செலுத்தின கிரயங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இயேசுவிடத்தில் நன்மையை கண்ட மரியாள் சும்மா இருக்கலங்க, இயேசுவுக்கு இதை விட மேன்மையான ஒன்றை என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லி அந்த நளதம் என்கிற பரிமள தைலத்தினால் இயேசுவை கனப்படுத்தினால் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இது ஒரு காரியம். ரெண்டாவது காரியத்தை வாசிக்கலாமா? ஒரு காரியம் சொல்கிறேன். மத்தேயு எழுதின புஸ்தகம் 27:60. இன்னொருவர் யோவான் 19:38 வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 27:60. தான் கண்மலையில் வெட்டி இருந்த
தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, இப்ப இந்த கல்லறை யாருது அப்படின்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்குரியது. மார்க்லையும் லூக்காவிலையும் யோவான்லையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு புதிய கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புதிய கல்லறைக்கு சொந்தக்காரர் யார் என்பதை மத்தேயில தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது யாருடைய கல்லறையாம்? அது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்குரிய கல்லறை. இப்போ வாசிங்க யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாயிருந்த யோசேப்பு நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சீசன் இருக்கிறார். இந்த சீசன் யார்? அந்தரங்க சீசன். அந்தரங்கம்னா என்னங்க? சீக்ரெட் பிலீவர். சீக்ரெட்டா கர்த்தருக்குள்ள இருந்த மனுஷன். இவரை பத்தி நீங்க வேதத்துல முன்னெல்லாம் எங்கேயும் படிக்க முடியாது. இவருடைய ஹைலைட்டு எப்ப வர்றாருன்னா இயேசு அடக்கம் பண்றதுக்கு மட்டும்தான் அவர் வருவார். இயேசு அடக்கம் பண்றதுக்கு மட்டும் துணிச்சலா தைரியமா போய் பிலாத்துவினிடத்துல போய் இந்த சரீரத்தை வாங்கினார். அப்படி கேட்க முடியாது. ஏன்? ஒருவேளை அப்படி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன் இவர் சரீரத்தை நீ வாங்குற? இவருடைய விசுவாசியா நீயே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டு இவரையும் சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அப்படிங்கிறதுக்காக யாரு போக துணிஞ்சு யோசிக்கிற நேரத்தில் தைரியமா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அது இயேசுவின் சரீரத்தை யார்கிட்ட போய் கேட்கிறா? பிலாத்துவினிடத்திலே போய் கேட்கிறார். கடைசியில் பிலாத்து சம்மதிச்சு கொடுத்துட்டார். பிலாத்து சம்மதிச்சு கொடுத்த அந்த சரீரத்தை கொண்டு போய் தான் வெட்டி இருந்த ஒரு புதிய ஒரு கல்லறையில், கண்மலையில் வெட்டப்பட்ட அந்த கல்லறையில் இயேசுவை அடக்கம் பண்ணார். என் அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுதுன்னா இந்த யோசேப்புக்கு இதை விட பெரிய விஷயமா ஆண்டவருக்கு செய்ய வேற ஒன்றும் தெரியல. இதுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்த்தார் யோசேப்பு. இதுக்குள்ள இருக்கிற மகிமையை பார்த்தார். என்ன மகிமை? இந்த கல்லறை நமக்கு மறுபடியும் ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா இவர் 3ஆம் நாள் கண்டிப்பாக உயிரோட வந்துடுவார். அல்லேலூயா. இந்த கல்லறை நமக்கு கிடைச்சிரும். கிடைச்சா சும்மா கிடைக்காது, மகிமை பொருந்தினதாய். இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இன்னைக்கும் அந்த கல்லறை சாட்சியாக நிற்கிறது. மகிமை பொருந்தின கல்லறையாக. எல்லாருடைய கல்லறையும் அடைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் கல்லறை மட்டும் இன்னைக்கும் திறந்து வரலாற்று சிறப்பிடம் பெற்று இன்றைக்கு எல்லாரும் போய் பார்த்து வரக்கூடிய, உலகத்தில் இருக்கிற 10,000 கோடி மக்களும் போய் பார்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அந்த கல்லறை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்புடைய அந்த பார்வை எவ்வளவு உயர்ந்த பார்வையா இருந்திருக்கு பாருங்க. என் இயேசுவுக்கு கொடுக்கிறதுக்கு இதை விட பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. என் இயேசுவுக்கு நான் எதாயிலும் ஒன்றை கொடுப்பேன் என்று தான் வெட்டி இருந்த தன் கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இன்னொருவரை நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு. இதை எங்க வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு பேசுகிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகார சம்பாஷணை. இந்த நிக்கோதேமு அடுத்து எங்க வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அப்படிங்கிறத 3:1 வாசிக்கிறோம். இந்த நிக்கோதேமு தான், வேற எங்கேயும் வரல. கடைசியில இந்த அரிமத்தியா ஊரான ஆகிய யோசேப்போடு இணைந்து இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு இந்த நிக்கோதேமு வருகிறார். இந்த நிக்கோதேமை குறித்து யோவான் 19:39 வாசிச்சு பார்த்தீர்களானால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்க. ஆரம்பத்திலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தார். இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. இந்த நிக்கோதேமு அன்றைக்கு நளதம் என்கிற ஒரு அந்த தைலம் 1 ராத்தல் கொண்டு வந்தால்,
அந்த ஒரு ராத்தலுடைய மதிப்பு எவ்வளவுங்க? 320 கிராம். இப்போ 100 ராத்தல் அப்படின்னா எவ்வளவு ஆச்சுங்க? 320 கிலோ. 320 கிலோ 320 கிலோ வெள்ளை போளத்தையும் கரிய போளத்தையும் வைத்து இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு நிக்கோதேமு வருகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்னன்னா இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்ததுக்காக அவர்கள் காட்டின அன்பின் அளவுகள். இதெல்லாம் இயேசுவினிடத்தில் அவர்கள் அன்பு கூர்ந்ததுக்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையில காட்டின அன்பின் அளவுகள். இதெல்லாம் எங்கே எழுதி இருக்குதா? இப்படியெல்லாம் இயேசுவுக்கு செய்யணும்னு எழுதியிருக்கா? இல்லை இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய அன்பின் நிமித்தம் வந்த, அந்த அன்பினால் விளைந்த விஷயங்கள். இது இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தது நிமித்தம் வந்த விளைவுகள் இவைகள் எல்லாம். என் அன்புக்குரியவர்களே, இதே போலதான் இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தது உண்மை. ஆனால் ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து ஒரு விளைவு உண்டாகும். ஏதோ ஒன்று விளைவு வரணும். நான் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒன்று விளைவு வரணும். இவர்களெல்லாம் இயேசுவில் அன்பு கூர்ந்தார்கள். ஒரு விளைவு வந்தது, ஒரு அன்பின் அளவீடு வந்தது, ஒரு அன்பின் அளவுகோல் வெளிப்பட்டது. கடைசியாக இன்னொன்னு நான் சொல்றேனே, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் 15, 16 வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 17, 15வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களில் ஒருவன், அவர்களில் ஒருவன் குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி யார் அப்படின்னு சொன்னா, 10 குஷ்டரோகிக்கு கர்த்தர் வார்த்தை தந்தார். 17வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது பார்த்தீங்களா, குஷ்டரோகம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்க போய் உங்களை ஆசாரியர்களிடத்தில் போய் காண்பீங்க அப்படின்னு சொல்லும் போது, போய்கிட்டு இருக்கும் போதே அந்த 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? சுகமாயிட்டாங்க, சுத்தமாயிட்டாங்க. அவர்களில் அந்த 10 பேரும் சுகமானாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அவன் எப்படி சொன்னானா, உரத்த சத்தத்தோட கூப்பிடலாங்க. எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாங்க. நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சத்தம் வரும். அல்லேலூயா. மேடையிலிருந்து ஒரு மானிட்டர் பண்ணணுங்கிற அவசியம் வராது. கூப்பிடுங்க, ஆண்டவரால கூப்பிடுங்க. நம்முடைய வீட்டில் நம்முடைய அப்பா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். 3 ஆண்டுகள் கழித்து வர்றாரு. ஏர்போர்ட்டில் போய் அவங்க ரிசீவ் பண்ண போயிருக்கிறோம். அப்போ அம்மா பிறந்து அவன் வளர்ந்து வர நாட்களில் இவர் தாண்டா அப்பான்னு அம்மா அடையாளம் காமிச்சிருப்பாங்க. அது உண்மை. அதே மாதிரி 30 வயசான பையனை போய் அம்மா மறுபடி அங்கே வர்றவங்க அப்பா அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்பான்னு சத்தம் போடுறா அப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் அப்படித்தான் இருக்குது. கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு சொல்றது அப்படித்தான் இருக்கு. அப்படி அல்ல. உங்கள் அன்பின் மிகுதியினால், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பின் மிகுதியினால் நீங்களாகவே நாமவே நம்மிடத்துல ஒரு விளைவு ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு விளைவு ஏற்பட வேண்டும். அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். அவன் திரும்பி வந்து தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அல்லேலூயா. அவருடைய பாதத்தை அருகே முகங்குப்புற விழுந்து, அதாங்க சாஸ்தாங்க, முகங்குப்புற விழுந்து. ஏன் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்படலை. அதனால தான் 9 பேர் போயிட்டான். 9 பேர் போன காரணம் என்ன? போனால் அப்படி சுகமானா அவர் பாதத்தில் வந்து விழுகணும் அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை.
அதனால அவன் 9 பேரும் போயிட்டான். ஆனால் இவங்க இந்த ஒருத்தருக்கு மட்டும் என்னென்னா சொல்லப்படலையா, ஆனால் அவர் எனக்கு தந்தவைகளுக்காக நான் எதையாகிலும் உன்னை செய்ய வேண்டுமே, அவர் எனக்கு தந்ததுக்காக நான் எதாகிலும் உன்னை செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவன் ஆரோக்கியமானதை கண்டு அவன் திரும்பி வந்து இயேசுவை பார்த்து, என்னை வாழ வைத்த என் தெய்வமே, என்னை வாழ வைத்த தெய்வ தியாக செம்மனே, என்னை மனுஷன் ஆக்கினீரே, என்னை வாழ வச்சீரே கத்துறான். நீ என்னைக்கு நல்லா இருக்கணும்யா, அதான் மகிமைப்படுத்துறான். இதுலையும் அவன் ஆத்மா திருப்தி அடையல. கத்துறான், அதுலையும் திருப்தி அடையல. ஆண்டவரை உயர்த்துறான், அதுலையும் திருப்தி அடையல. மறுபடியும் வேகமா ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் பொத்துன்னு விழுகிறாங்க. இயேசுவின் பாதத்தில் பொத்துன்னு விழுகிறான். பாதத்தில் விழுந்து மறுபடியும் என்ன செய்யறான், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான், நன்றி சொன்னான். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி, நன்றியா, நன்றியா. ஒரே வார்த்தையிலும் நன்றி சொல்லலாம். இந்த சஞ்சய் இந்த புக்கை கொண்டு வந்து நான் தேங்க்யூ அப்படின்னு ஒரே வார்த்தையிலும் நன்றி சொல்லலாம். அதே சமயத்தில் காலை பிடிச்சும் நன்றி சொல்லலாம். ஆனால் இதனுடைய மதிப்பு எவ்வளவுங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி இப்படி ஆண்டவருக்கு தன் அன்பின் அளவை காண்பித்தார். ஆக கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேனே, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். மகதலேனா மரியாள் தன் அன்பின் மிகுதியினாள் இயேசு லூக்கா சுவிசேஷத்துக்கு யோவான் சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா அந்த வசனம், அதாவது 20வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றாள். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். என்ன ஒரு கான்ஃபிடென்ட் எங்க! கல்லறையில் இயேசு இல்லைங்க. மற்ற ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் இயேசுவை காணோம், அமைதியாயிட்டாங்க. ஆனால் இந்த மகதலேனா மரியாளால் அது ஏற்றுக்க முடியல. அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மரித்த சரீரமாக இருந்தாலும் ஒரு பெண் என்ன செய்ய முடியும் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு பெண் சொல்றா, நான் போய் அவர் எடுத்துக்கிறேன். ஒரு 80 கிலோ வெயிட் உள்ள இந்த இயேசுவை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற, நான் போய் தூக்கிட்டு வர்றேன். அவளால் விட மனசு இல்லை. 12 சீடர்களும் கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அப்போஸ்தலர் கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இயேசுவோடே கூட இருந்தவங்க, இயேசுவோடே சாப்பிட்டவங்க, இயேசுவோடே தூங்கினவங்க, இயேசுவோடே நடந்தவங்க கதவை பூட்டிட்டு உயிருக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் இருட்டோடே கல்லறைக்கு போனவள் அல்லவா, பெண்கள் மற்ற பெண்களோடும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அதுல ஒருவர் தான் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை காணாம் என்று சொன்ன உடனே அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஆகிலும் நான் இயேசுவை எடுத்துக்கொண்டே போய் ஆக வேண்டும். என்ன ஒரு அன்பின் வேகம், என்ன அன்பினுடைய வேகம்! என் அன்புக்குரியவர்களே, அன்பு எதையும் தாக்கும், எதையும் செய்யும். அன்பு எதையும் எங்கேயும் கொண்டு போய் நிறுத்தும். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்காக மரியாள் நளதம் என்கிற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றி அன்பு கூர்ந்தாள். யோசேப்பு தன்னுடைய கல்லறையை கொடுத்து இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தார். நிக்கோதேமு 100 ராத்தல் வெள்ளைப்புலத்தையும் கரியப்புலத்தையும் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தார். 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் விழுந்து உரத்த சத்தத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்பு கூர்ந்தான். மகதலேனா மரியாள் தன் ஒரு பெண் என்றும் அறியாமல்
இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார். இப்படியெல்லாம் அன்பு கூர்ந்தாலும் ஆனால் கடைசியில் ஒரு மெய்யான அன்பு, இயேசுவின் அன்பு. நீங்கள்லாம் ஒன்று கொடுத்தீங்க, நான் என்னையே கொடுத்தேன் என்று இயேசு தன்னையே கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களாம் ஏதோ ஒன்று கொடுத்து அன்பு கூர்ந்தீங்க, ஆனால் நானோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. யோவான் 3:16. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். இந்த வருஷத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். என் கர்த்தர் எனக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நான் காட்டின அன்பின் அளவீடு என்ன? என் இயேசுவுக்காக நான் செய்தது என்ன? என் இயேசுவுக்காக நான் செய்தது என்ன? இந்த ஒரு வருஷம் என்னை நடத்தி இருக்கிறார். ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில் நான் பார்ப்பேன், இந்த மருத்துவமனைக்கு ஏதாவது யாராவது பார்க்கணும் போனால் அங்கே ஒரு பெரிய கூட்டம், மருத்துவமனையில் இருக்குது. அந்த கூட்டம் மருத்துவமனை இருக்கிறது மாத்திரம் இல்லை, அழுகையோடும் கண்ணீரோடும் பணத்தை செலவு பண்ணி தவித்து பணம் இல்லாமல் கடன் பட்டு ஒரு கூட்டத்தை, பணம் இல்லைங்கிற அலமோதுற கூட்டத்தை அந்த மருத்துவமனையில் பார்க்குறோம். இன்னொரு கூட்டம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க படித்தவங்களா இருப்பாங்க, நல்ல ரொம்ப சிறப்பானவங்களா இருப்பாங்க. ஆனால் அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்துக்காக தரையில் உருண்டு பிறண்டு அழுகிறத நான் பார்த்தேன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சே, ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் நடத்தினாரே. உங்களை என்னை இந்த வருஷம் முழுவதும் கையில் ஏந்தினாரே, தாங்கினாரே, சுமந்தாரே, தப்புவித்தாரே, இடுக்கண்களுக்கு விளக்கினாரே, ஆபத்துகளுக்கு விளக்கினாரே, கண்ணிகளுக்கு விளக்கினாரே. எத்தனை நேரத்தில் இந்த மயிர் இலையிலே நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், இந்த முடி இலையிலே நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள், எந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றி இருக்கிறார், எந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். என் ஆண்டவருக்காக நான் செய்தது என்ன? என் ஆண்டவருக்காக நான் செய்தது என்ன? என்னைக்கு நம்ம கேட்டுக்கிறோமா? என் ஆண்டவருக்காக. ஆண்டவர் அறியாத புறஜாதிகள் கூட அவங்க கடவுளை குறித்த ஒரு தெளிவு இல்லை, ஆனாலும் ஐயா நான் உனக்காக நான் இத்தனை வருஷம் மாலை போட்டு நடந்து வரேன் ஐயா, இத்தனை வருஷம் உனக்காக நான் மொட்டை எடுக்கிறேன், இத்தனை வருஷம் காவடி எடுத்து நான் நடந்து வர்றேன், இத்தனை வருஷம் நான் பால் குடம் எடுக்கிறேன், இத்தனை வருஷம் கோயிலை சுற்றி அங்க பிரதட்சணை செய்ய போகிறேன். ஆனால் நம்மளை அறியாதவங்க கூட அப்படி செய்ய நினைத்திருக்கிற பொழுது ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்த நாம் இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் செய்தது என்ன? இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் செய்தது என்ன? ஆண்டவர் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கலையே. நீ சட்டியை எடுன்னு சொல்லலை, காவடியை எடுன்னு சொல்லலை, மொட்டை எடுன்னு சொல்லலை, நடந்து வான்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. நம்மகிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று, என்னை பின்பற்றி வருவாயா, என்னிடத்தில் அன்பு கூறுவாயா. பேதுருவிடத்தில் கேட்டார், என்னிடத்தில் அன்பு கூறுவாயா? ஆமாப்பா. அப்படி அன்பு கூறுவது உண்மையானால் ஒன்றே ஒன்று செய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்படின்னா என்னங்க? ஆத்துமாதாயம், ஆத்துமாதாயம். நான் சொன்னேன், இந்த கியூபை சொன்னேன், நீங்கள்லாம் அமைதியாக இருந்தீங்க. இப்போ கேட்குறேன், கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த ஆத்ம ரட்சிப்புக்காக, உங்களுக்கு எனக்கும் கொடுத்த சரீர சுகத்துக்காக உங்களை என்னையும் வாழ வச்சார். எத்தனையோ நேரங்களை 100களை பார்க்க வழி இல்லாத இருந்த நம்மளை 1000ங்களை பார்க்க வச்சார், 1000ங்களை பார்க்க வழி இல்லாத நம்மளை லட்சங்களை பார்க்க வச்சார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நீங்கள் சட்டியும் எடுக்க வேண்டாம், தீயும் மிதிக்க வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இந்த ஆண்டவரை பற்றி இந்த டூல் வழியாக மற்றவர்களுக்கு சொல்வீர்களா? இப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இதெல்லாம் சொல்கிறேன் ஐயா.
என்னை வாழ வச்ச என் தெய்வத்துக்கு இயேசுவை நான் இருதயத்தில் சுமந்து கொண்டு போவேன். என் இயேசுவை என் இருதயத்தில் சுமந்து கொண்டு போய் ஒரு நாளைக்கு நான் ஒரு 2 பேருக்காவது இந்த இயேசுவை, என்னை ரட்சித்த என் தெய்வத்தை, என்னை ரட்சித்த என் தெய்வத்தை, என்னை மீட்டெடுத்த என் தெய்வத்தை 4 பேருக்காவது நான் சொல்லுவேன். நான் 4 பேருக்காவது சொல்லுவேன். எப்படி ஆகிலும் என் இயேசுவுக்கு என் மூலம் ஒன்று போகணும். அல்லேலூயா. நான் இயேசு அன்பு கூறுறேன். அந்த அன்பு கூர்ந்ததுக்காக எதாகிலும் ஒன்றை நான் செய்வேன். அவர்கள் எல்லாரும் அன்பு கூர்ந்து ஏதோ ஒன்றை செய்தார்கள். இன்றைக்கும் இந்த வேதத்தில் அதை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காரியம், கர்த்தருக்காக நீ எதை செஞ்சாலும் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பரிசுத்தவான்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க. ஆவியானவர் அதை குறிப்பிட்டிருக்கார் பாருங்க. அவங்க அன்பு கூர்ந்ததை ஆவியானவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அன்பு கூறுகிறதை ஆவியானவர் நிச்சயமாய் குறிப்பிடுவார். ஆவியானவர் நிச்சயமாய் குறிப்பிடுவார். நம்மளை பார்த்து சொல்லும் பரலோகத்தில் நமக்கு ஒரு சத்தம் வரும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அன்பு கூர்ந்த தெய்வ ஜனத்துக்கு வருகிற வரவேற்பு, அன்பு கூர்ந்த தெய்வ ஜனத்துக்கு வரப்போற கிரீட்டிங்ஸ், இந்த கிரீட்டிங்ஸ் தான், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அப்படியானால் நாம் இருக்கும் நாட்கள், வரப்போகிற நாட்களில் என் அன்புக்குரியவர்களே, கண்டிப்பாக ஆண்டவரே நான் எதாகிலும் உமக்கு செய்வேன். நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் எங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு கடைசி அதிகாரம், கடைசி வசனம் வாசிக்க பார்ப்போம். தப்பி போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை மனம் திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துடைய வீரியத்தை பாருங்க. தப்பி போன மார்க்கத்தினின்று ஒரு பாவியை, அதாவது ஆண்டவரை விட்டு போன ஒரு மனுஷனை திருப்பி கொண்டு வர்றவன் யாருன்னா, ஒரு ஆத்துமாவை எதிலிருந்து காப்பாற்றுகிறான்? மரணத்திலிருந்து காப்பாற்றி அவனுடைய திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். அல்லேலூயா. ஆத்துமா ஆதாயங்கிறது சாதாரண பணி அல்ல, ஒரு மனிதனுக்கு சாவிலிருந்து காப்பாற்றுற பணி. அல்லேலூயா. ஆத்தும மரணத்திலிருந்து காப்பாற்றுற பணி தாங்க ஆத்தும ஆதாய பணி. இன்னைக்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை பாருங்க, எத்தனை பேர் இன்றைக்கு அவர்கள் வாழ வழி இல்லாமல் மரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு இல்லாமலே அவங்க மரித்து விட்டார்கள். இயேசு அறியாமலே அவர்கள் மரித்து விட்டார்கள். அதற்கு காரணம் நம்ம தான் உத்தரவாதிகள். நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் உத்தரவாதி. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நாம் தான் உத்தரவாதி. நம்முடைய உறவினர்களுக்கு நாம் தான் உத்தரவாதி. எனவே ஒவ்வொருவரும் இயேசுவை அன்பு கூர்ந்தார்கள், ஏதோ ஒன்றை செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்தார். நமக்காக வாலிப ரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். நம்மேல அவர் அன்பு கூர்ந்தார். நாமும் அவருக்கு பதில் அன்பு கூற வேண்டும், ஆத்துமாதாயம் செய்து. நம்ம எல்லாரும் எடுத்து நிற்போமாக. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்த இந்த வார்த்தை, என்னுடைய பிள்ளைகளே இது ஒரு பிரசங்கம், வாரம் அவர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இது ஒரு பிரசங்கம் அப்படி நினைக்க வேண்டாம். இது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு தேவ திட்டம். இது ஒரு பிரசங்கமாக இதை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார், நம்மோடு பேசியிருக்கிறார், நம்மோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். இது தேவ சத்தம், இது தேவ சத்தம். இந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? ஆண்டவர் சொல்றார், என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்
நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் ஆண்டவர் சமூகத்துல எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் கேட்கிற நம்மளை பார்த்து, என்ன நேசிக்கிறியா? பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்ன நேசிக்கிறியா? என்ன நேசிக்கிறியா? இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? உம்மை நேசிக்கின்றேனா? உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை பாவத்தின் அகோரத்தை முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னம சிலுவையிலே என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை பாவம் பார பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கின்றேன் பாவம் பார பரிசுத்தனா பாவி உன்னை அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாறவா. பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாறவா. என்னை நேசிக்கின்றாயா? வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறோம். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் 3 அணிகளால் கடாபப்பட்டது நமக்காகத்தான். அந்த கேடு அடைந்தது நமக்காகத்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவை மரணம்
பாதகத்தின் உச்சபட்சம் அது, கொடுமையின் உச்சபட்சம் அது. நமக்காக சிலுவையை முத்தமிட்டார், சிலுவையை முத்தமிட்டார். அன்பு சபையே, நீங்கள் நானும் பெற்றிருக்கிற ரட்சிப்பு அவருடைய ரத்தத்தை கொண்டு விலை கொடுத்து வாங்கப்பட்ட ரட்சிப்பு. அதனாலதான் அந்த ரட்சிப்புக்குள்ள வாழ்றோம், அந்த ரட்சிப்புல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சபையே, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவோம், அன்பு கூறுவோம். உமக்காக நான் ஏதாகிலும் ஒன்றை செய்வேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதை பலவந்தப்படுத்துகிறாரோ, எதை உங்க இருதயத்துல ஒரு விதையை தூக்கி போடுறாரோ, எதை உங்க மனசுல அதை நிரடுறாரோ, அதுக்காக பிரயாசப்படுங்க. உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை நேசிக்கிறப்பா. வாயில சொல்றது நேசம் இல்ல, கொடுக்காம எதையுமே நேசிக்க முடியாது. அப்படி செஞ்சா இவர் வாயிலே வடை சொல்றான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம் கொடுக்காமல் யாரையும் நேசிக்க முடியாது. இன்னைக்கு இயேசு நம்மகிட்ட கேட்கிற, எனக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை எனக்கு கொடுப்பியா? எனக்காக ஒரு பரலாங்கு நடப்பியா? எனக்காக 4 ஆத்துமாவுக்கு இதை சொல்லுவியா? இதான் உன்னுடைய நேசத்தின் அடையாளம். எனக்காக 1 மணி நேரம் விழிச்சிருக்க மாட்டியா? கர்த்தரிடத்துல அவர் இதான் எதிர்பார்க்கிற. சபையே, நம்முடைய அன்பின் அளவுகோல் வரும் காலங்களிலே வெளிப்படட்டும். நான் அவரை நேசித்ததினுடைய அளவுகோல், நான் நேசித்தனுடைய அன்பின் அளவுகள் இனி வரும் நாட்களில் வெளிப்படட்டும். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா? கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியா